ஹலிதா ஷமீம் இயக்கியிருக்கும் மின்மினி படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமாகியிருக்கிறார் கத்திஜா ரஹ்மான். இவரது இசை பயணம் தொடங்கியது எங்கே? இவரின் பணி குறித்து தந்தை ரஹ்மான் கூறியது என்ன? பார்க்கலாம். ஹலிதா ஷமீம் இயக்கத்தில் திரைக்கு வர இருக்கும் திரைப்படம் மின்மினி. பிரபல ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்சா தயாரித்திருக்கும் இந்த படம் 8 வருட உழைப்பில் உருவாகியுள்ளது. இதற்கு பெரும் காரணம் படத்தில் நடித்த குழந்தை நட்சத்திரங்கள் 10 பருவத்தை அடையும் வரை காத்திருந்து படத்தின் காட்சிகளில் பயன்படுத்தியிருக்கிறார் இயக்குனர் ஹலிதா ஷமீம். படத்தின் இசையமைப்பாளராக இசையமைப்பாளர் AR ரஹ்மான் மகள் கத்திஜா ரஹ்மான் அறிமுகமாகியிருக்கிறார். இவரது இசை எப்படி இருக்க போகிறது என்ற ஆவல் இசை பிரியர்கள் அனைவரிடமும் எட்டி பார்க்கிறது. இந்நிலையில் கத்திஜா ரஹ்மான் இசையமைப்பாளராக அறிமுகமாவதற்கு முன்பே இசை ரசிகர்கள் மத்தியில் கொஞ்சம் பிரபலம் எனலாம். இதற்கு முக்கிய காரணம் இவரின் ஆல்பம். கோக் தமிழ் ஆல்பத்துக்காக சகவாசி ஆல்பத்தில் பாடியிருந்தார். மேலும் ரஹ்மானின் நிறைய ஆல்பங்கள் மற்றும் மேடை நிகழ்வுகளில் கத்திஜாவின் குரல் ஒலித்துள்ளது. 2010ஆம் ஆண்டு ரிலீஸான எந்திரன் படத்தின் டைட்டில் பாடலிலும் கூட கத்திஜாவின் குரலை பதிவு செய்திருப்பார் ரஹ்மான். இந்த படத்தின் ஹிந்தி பதிப்பிலும் கத்திஜாவின் பாடல் இடம்பெற்றிருக்கும். 2020இல் ரஹ்மான் இசையமைத்து தயாரித்த ஃபரிஷ்தா என்ற பாடலை கத்திஜா பாடியிருப்பார். இதன் பிறகு இசையமைப்பாளர் ரிக்கி கேஜ், பாடகர் அறிவு ஆகியோரோடு சேர்ந்து வேலை செய்தார். கடந்த 2023ஆம் வருடம் பிரிட்டன், இந்திய நாடுகள் இணைந்து தயாரிக்கும் லயன்ஸ் படத்திற்கு இசையமைப்பாளராக ஒப்பந்தம் செய்யப்பட்டார். இந்திய அரசின் தேசிய திரைப்பட வளர்ச்சி கழகமும் பிரிட்டனின் பிரிட்டிஷ் திரைப்பட கழகமும் இணைந்து தயாரிக்கும் இந்த படம் 2 பெண்களின் கதையை மையப்படுத்தியது. சீக்கிய பேரரசின் கடைசி அரசர் துலீப் சிங்கின் மகள் சோபியா துலீப் சிங் வாழ்க்கையை ஒரு கதையாகவும், புனைவு கதையாக 1990இல் வாழ்ந்த ஒரு பெண்ணின் கதையும் இந்த படத்தில் இடம்பெற இருக்கிறது. படத்தின் போஸ்டர் கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் வெளியிடப்பட்டது. மின்மினி படத்திற்கு பிறகு கத்திஜாவின் இசையில் 2வது படமாக இது ரிலீஸ் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மின்மினி படத்தின் ஸ்பெஷல் ஷோ பார்த்துவிட்டு ரஹ்மான், படத்தின் இசை ரொம்ப அருமையாக உள்ளது. இதை கத்திஜாவின் தந்தை எனும் முறையில் நான் கூறவில்லை. கத்திஜா குறித்து எந்த ஒரு செய்தி வந்தாலும் பலர் அவர் குறித்து எதிர்மறையான கருத்துக்களை கூறுகிறார்கள். இந்த படத்திற்கு சிறப்பாக இசையமைத்து கத்திஜா பதிலடி கொடுத்திருக்கிறார் என்றார் AR ரஹ்மான்.